நீதிமொழிகளின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். எருதுகள் இல்லாத இடத்தில் களஞ்சியம் வெறுமையாய் இருக்கும், காளைகளின் பலத்தினாலோ மிகுந்த வரத்துண்டு. ஒரு விவசாயிகளுக்கு இந்த வசனம் மிக அற்புதமாய் புரியும். ஒரு விவசாயினுடைய வீடுகளிலே எருதுகள் விவசாயத்திற்கு மிகவும் இன்றியமையாத ஒரு மிருகம். எருதுகள் இருக்கிற இடத்துல தான் களஞ்சியம் நிரம்பும். காளைகள் இருக்கிற இடத்துல தான் மிகுந்த பலன், விவசாயத்தில் நல்ல வருமானம் வரும். காளைகள் நிலத்தை பண்படுத்துவதற்கு, இந்த எருதுகளும் அந்த குடியானவனுக்கு அல்லது விவசாயிக்கு நிறைய காரியங்களை கொடுக்கிறது. அப்போ எருதுகள் எவ்வளவு இருக்குது, அதில் காளைகள் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் ஒரு விவசாயினுடைய அந்தஸ்தை நிர்ணயிக்கிற காரணியாய் பழைய காலங்களிலே இருந்தது. இப்போ இந்த வசனத்தை ஏன் நாம் இன்றைக்கு எடுத்து தியானிக்கிறோம்? இந்த வசனத்தை ஆவிக்குரிய ரீதியாய் நாம் எடுத்து பார்க்கும் பொழுது, எருதுகள் இல்லாத இடம், காளைகள் இல்லாத இடம். ஆண்டவருடைய வேதம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி. நீ மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உருவாக்கி அதிலே உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் பலி செலுத்து. நான் என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணும் எந்த இடத்திலும் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன் என்று யாத்ராகமத்திலே நம்ம வாசித்திருக்கிறோம். இந்த வசனத்தை ஆவிக்குரிய ரீதியை பார்க்கும் பொழுது, ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய பிள்ளைகளாக நாம் அவரை ஸ்தோத்தரிக்கவும் துதிக்கவும், ஆண்டவருடைய சமூகத்தில் காலையிலே நம்முடைய குரலை உயர்த்தி வாயை திறந்து நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, உன் வாயை விரிவாய் தர நான் அதை நன்மையினால் நிரப்புவேன், உன் களஞ்சியங்கள் நிரம்பி வழியும். உனக்கு நிறைய ஆசீர்வாதங்களை தருவதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் நாமோ மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களுமாய் கர்த்தரை துதிக்காமல் இருக்கிறோம். வாய்விட்டு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்தரிக்கிற ஒரு வாழ்வு உங்கள் வாழ்விலே ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். அதுதான் உங்களுடைய எருதுகள், அதுதான் உங்களுடைய காளைகள். அந்த எருதுகள் காளைகள் இருக்கிற இடங்களிலே உங்களுடைய ஆசீர்வாத உலக பிரகாரமான களஞ்சியங்கள் பூரணமாய் நிரப்பும். ஆண்டவர் அப்படித்தான் நமக்கு சொல்லியிருக்க, வாயை விரிவாய் தர ஆண்டவர் அதை நன்மையினால் உச்சிதமான கோதுமையினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவரை காலையிலே அவருடைய சமூகத்திலே விடுதலையோடு அவரை ஆராதிக்கிறவர்களாக, வாய்விட்டு அவரை துதிக்கிறவர்களாக, நம்முடைய உள்ளத்தையே முழுமையாய் அவருக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாம் மாறும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அனைத்து தேவைகளையும் அவர் சந்திக்கிறார். இரக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய அன்பின் கிருபைகளினாலே எங்களுடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படிக்கு எங்களுடைய எருதுகள், எங்களுடைய காளைகளாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் உமக்கு செலுத்த ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு உமக்கு ஆராதனை செய்ய உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. ஆமேன், ஆமேன்.